கல்வி கடவுள் காமராஜர் உரை வழங்குபவர் உங்கள் ஜே. தர்ஷன். தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7 வள்ளல்கள் வலம் வந்த தமிழ்நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்த கர்மவீர காமராஜர் பற்றியே நான் இன்று பேசப் போகிறேன். கல்வி கண் திறந்த காமராஜர் 1903ஆம் ஆண்டில் ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை சற்றியே வித்தியாசாலை என்ற பள்ளியில் தொடங்கினார். சிறு வயதிலே மிகவும் பொறுமையுடையவராகவும் விட்டுக் கொடுக்கக்கூடியவராகவும் காணப்பட்டார். இவர் தனது சிறு வயதிலே தந்தையை இழந்த தன் காரணத்தினால் தனது பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டியதாயிற்று. தந்தை இழந்த இவரது குடும்பத்தை வறுமை சூழ்ந்தது. தனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சென்றார். அதன் பிறகுதான் தேச தலைவரின் பேச்சு மூலமாக கவரப்பட்டு அரசியலிலும் மற்றும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். இவர் தன் நாட்டு சுதந்திரத்துக்காக ஆங்கில ஆட்சியை எதிர்த்து பல போராட்டங்களில் ஈடுபட்டதோடு சிறையிலும் அடைக்கப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கம், சட்டமன்ற இயக்கம் போன்றவற்றை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவ்வாறாகவே அரசியலில் ஆர்வம் கொண்டு 1953ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். கல்வியின் அவசியத்தை உணர்ந்த இவர் முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வியை இலவசப்படுத்தினார். மதிய உணவுடன் கூடிய கல்வி திட்டங்களை ஏற்பாடு செய்து மாணவர்களின் கல்வி வளர்ச்சி பெரிதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கல்வி கண் திறந்த காமராஜர் ஆனார். படித்த வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த தொழிற்சாலைகளை உருவாக்கினார். விவசாயம் செழிக்க அணைகளை கட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு போர்க்கால ஆட்சியை வழங்கினார். இவர் தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். தனது 72வது வயதில் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலமானார். கர்மவீரர், தென்னாட்டு காந்தி, பெருந்தலைவர் மற்றும் படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்ட நம் காமராஜர் பிறந்த நாளான இன்று இவர் நமக்கு அளித்த கல்வியை சிறந்த முறையில் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல சந்திக்கலாம்.